உரிய படத்தில் நடிச்சிருந்தீங்க. இப்போ அவர் சிஎம்மாக இருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க விஜய் சார்? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு படம் லீட் பண்ணியிருக்கேன். ஓ, அது லீடுன்னு தெரியாமல் பண்ணி அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தீங்க, லீடாக தான் பண்ணியிருந்தீங்க, செங்காத்து பூமியில். ஸோ அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹீரோவாக பண்ணனாலே நிறையா பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால மற்றவங்க மாட்டிக்கூடாதுன்னு நினச்சோம்ல, அது தப்பாகிடுது. இல்லை, போகும் இடம் மிக தூரம் இல்லை ரொம்ப பர்சனல், எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். உங்கள் ரோலுமே சரி படமுமே சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தொடர்ந்து வந்து வில்லன் ரோலுக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. வில்லன் ரோல் நடிக்க பிடிச்சிருக்கா, இல்லை வில்லன் ரோல் தான் வருது நமக்கும் நல்லா வருது அப்படிங்கிறப்ப நம்ம இதிலே ஒரு சேஃப் ஜோனாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா? இல்லை, வில்லன் நான் முதல் படம் பண்ணும்போது லிங்குசாமி சார் வந்து படம் போயிட்டுருக்கும்போது பாதியில் சொன்னார், ஒரு படம் உங்களுக்கு வில்லனாக போது இனிமேல் ஹீரோவாக பண்ணுங்க, அடுத்த டபிள்யூ ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், அதில் ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சஃபராக சொன்னது அந்த டைமில். அது அப்போ நடக்கல. அதுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் பண்ணேன், டுவெல் ரோல் பண்ணியிருந்தேன். அந்த படம் எல்லா ப்ரொடியூசர்ஸும் பார்த்தாங்க, ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஹீரோவாக நிறைய வந்தது. 1-2 படங்கள் போகல. சரி, எதுக்கு வம்பு, திரும்ப வில்லனாகவே போயிடலான்னு சொல்லிட்டு தான் திரும்ப நிறைய அந்த டைமில் வரல. இவர் ஹீரோ ஆகிட்டார், இனிமேல் வரமாட்டேன், அவங்களாம் ஒன்று பேசிப்பாங்க தெரியும்ல, நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அவங்களாம் அதில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. திரும்ப சில படங்கள்லாம் பார்த்துட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் அதான் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்களே, திரும்ப இவர் வந்து வில்லனாக பண்ண மாட்டார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா, ஆமாம் இனிமேல் நம்ம ஹீரோவாகவே பண்ணுவோம் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்களா? இல்லை, அதுக்கு ஜெயிச்சா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அது நிறைய வந்தாங்க. அப்புறம் ஹீரோவாக புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, பாவம் வீடை விற்றுட்டு வரேன், அது பண்ணிட்டு வரேன், நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. நம்ம அது மனசு கேட்கல. நம்ம ஒன்று பெரிய பேனரில் ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட பண்ண படம் ஓடலைன்னா கூட நம்ம ஹீரோவாக போயிடுவோம், அடுத்தடுத்து கூப்பிடுவாங்க. எல்லாமே புதுசுன்னும் போது மாட்டிப்போம். அப்படி தான் ஆச்சு கொஞ்ச நாள். இப்போவும் ஒரு படம் லீட் பண்ணியிருக்கேன், அது லீடுன்னு தெரியாமல் பண்ணி அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தீங்க, லீடாக தான் பண்ணியிருந்தீங்க, செங்காத்து பூமியில். அந்த படம்லாம் நல்லா போக வேண்டியது. ராஜா சார் தான் மியூசிக், அது இல்லை அவரே எடுத்து கூட ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தார் டைம். இப்போ நீங்கள் நிறைய வந்து சின்ன சின்ன படங்களுமே பண்ணியிருக்கீங்க. இந்த படம் ஹிட்டாக இருந்தால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன், ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல படம், பெருசாக போகலை. ஆக்சுவலாக எல்லா படத்தையும் நம்ம அப்படி தான் நினைப்போம், இந்த படம் ஹிட் ஆகிடணும். ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் படம் பண்ணுறது அதுக்கு தானே, இந்த படம் ஜெயிச்சிடும், ஹிட் ஆகிடும் அப்படின்றது தான் எடுக்கிறாங்க. அது சில படங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், பெரிய ஹிட் ஆகும், இது செம்மையாக பண்ணோம், அது பெருசாக போகணும்னு நினைப்போம், ஒன்றுமே இல்லாமல் போய்டும். அதுதான் நம்ம இப்போ பேசணுமே. எனக்கு வந்து உங்களோட போகும் இடம் மிக தூரம் இல்லை ரொம்ப பர்சனல், எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். உங்கள் ரோலுமே சரி படமுமே சரி. அதுதான் பார்த்துப்பீங்க எப்படி இருந்தது படம், அந்த கேரக்டர் நல்லா போக வேண்டிய படம், நல்லா போச்சு. பட் இன்னும் அதை தாண்டின வெற்றி கிடைச்சிருக்கணுமா அப்படின்னு. அந்த ரிலீஸ் அப்போ வேற 2 பெரிய படங்கள் வருது, பெரிய டைரக்டர்ஸோட படம் வருது. இதுக்கு பெருசாக பப்ளிசிட்டி இல்லை, அந்த ஓப்பனிங் வேணும்ல. அது அந்த 2 ஹீரோஸை கம்பேர் பண்ணால் இந்த ஹீரோவோட இது அன்றைக்கி ஓப்பனிங் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்து இன்றைக்கி நல்லா போய்ட்டுருக்கு, எல்லோரும் வந்து நல்ல படம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் விலாசம்னு ஒரு படம் ஹீரோ பண்ணேன். அது வந்து எனக்கு டுவேட் சாங்லாம் கூட வச்சாங்க. நான் சொன்னேன், நான் டுவேட் பாடி யார் பார்க்க போகிறாங்க, எனக்கு டுவேட்லாம் வேணாம் அப்படின்றேன். ஆல்ரெடி எனக்கு 2 ஐட்டம் சாங் இருக்குது, இல்லை வேறு கேரக்டர்ஸோட, அது கதையோடு வரும். இல்லை ஹீரோயின் கேட்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே சாங் இல்லைன்னு சொல்லி கேமராமேன்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாமே அதுக்காக ஒத்துக்கிட்டு தான் டுவேட் பண்ணேன். நான் நம்மளுக்கு தெரியல நம்ம யாருன்றது, நான் டுவேட் பாடி யார் பார்க்க போகிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, பண்ணுங்க அப்படின்னாங்க. அதான் அந்த படங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு ஒருத்தர் கூட குறை சொல்ல அந்த படத்தை பார்த்துட்டு அவர் டைரக்டர் அப்பப்போ எடுத்து அனுப்புகிறாரு, கமெண்ட்ஸ்லாம் போட்டு இந்த ஹீரோ கொடுங்க 100 கோடி சம்பளம். அது தேட்டரில் ஓடல. காரணம் அதான், தேட்டரில் கொண்டு படம் எடுக்கிறது மேட்ரு கிடையாது, எடுத்துமே கரெக்டாக சேர்க்கணும், மக்களை உள்ளே இழுக்கணும், இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு தான் அந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போது நீங்கள் வந்து வெற்றி சார் கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ், அவரோட தொடர்ந்து எல்லா படங்களையும் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு அடுத்து இந்த டைரக்டர் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், அவர் படங்களில் நான் அதிகமாக இருப்பேன், இல்லை படங்கள் இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம் ஒரு டைரக்டர் அப்படின்னா அவர் தான். லிங்குசாமி சார் வந்து குருநாதர், அவர் கண்டிப்பாக அவரோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும். இல்லை இங்கே என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணியிருப்போம், அந்த படம் பெரிய ஹிட்டாக இருக்கும், இல்லைப்பா இவருக்கு நடிக்க தெரில, இவர் போட்டால் படம் ஓடாது அப்படின்னு கூட இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அடுத்த படத்தில் இருக்க மாட்டோம், அது காரணம் தெரியாது. இன்னொன்று அவங்க கூப்பிட்ற நேரத்தில் நம்ம வேறு படத்தில் இருப்போம்,
வெங்கட் பிரபு வந்து சென்னை 28 கேட்டாப்புல. அந்த கேரக்டர் தான் நான் விட்டது தான் சம்பத் பண்ணது. சம்பத் சார். ஓகே ஓகே. சிவாக்கு அண்ணனா ஆமாம் சார், அண்ணா ரோல். அண்ணா ரோல் பண்ண முடியல. மங்காத்தா பண்ணும்போது கூப்பிட்றாப்புல, நான் வேற ஒரு படத்தில் இருக்கிறேன். அது ஏதோ போலீஸ் கேரக்டர் ஏதோ சொன்னாப்புல. அப்போ நான் கொஞ்சம் லாங் ஹேர்லாம் விட்டு வேற ஒரு படத்தில் இருக்கிறேன். அது மாதிரி ஹரி சார் படம் நிறைய கூப்பிட்ருக்காரு. சிங்கம் 1, 2 அது மாதிரிலாம் நிறையா. அவர் படம் 6 படத்துலேருந்தே கூப்பிட்ருக்காரு. பண்ண முடியாது சிலது. ஸோ இது மாதிரி நிறைய நான் விட்ட படங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் வெளியே தெரியாது இதெல்லாம். அதான் ஹீரோஸாக பண்ண இந்த ஹீரோவாக பண்ணனாலே நிறையா பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால மற்றவங்க மாட்டிக்கூடாதுன்னு நினச்சோம்ல, அது தப்பாகிடுது. இல்லை இதில் ஏதோ ஒன்று ஹிட்டாக இருந்ததுன்னா என்ன ஹீரோவாக போயிருப்போம். இப்போது அந்த சான்ஸ் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது இது நமக்கு பேக் ஃபேராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிச்சது? ஆமாம், அது தாண்டி இப்போது நம்ம ரொம்ப கரெக்டாக இதுவாக போயிட்டு இருந்தாலும் அதுவும் அப்படி தான் ஆகுது. இதை நான் தப்பு ஒன்றும் பண்ணல. ஒன்று கேரக்டராக எனக்கு நல்லா இருக்கணும், இல்லை நல்ல சம்பளம் இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் நம்ம. சரி, ரெண்டுமே இல்லைன்னா இல்லை. நிச்சயமாக. இப்போது நீங்கள் குருவி படத்தில் நடிச்சிருந்தீங்க, இப்போ அவர் சிஎம்மாக இருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க விஜய் சார்? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மீடியாவில் கொஞ்சம் நான் ஏதோ ஒரு இதில் பேசினது தப்பாக போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக தப்பாகவே பேசல, அது தப்பாக அது வந்து அதான் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். நேம் கூட எடுக்கல நீங்கள். தெரியாமல் அந்த படத்து பேரை சொன்னது வந்து பயங்கரமாக செஞ்சாங்க. நம்ம மேலே எனக்கு தெரியும் நான் வந்து தப்பு பண்ணல அப்படின்றது. அது அவருக்கும் தெரியும். அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்ல நேராகவே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர். விஜய் சார்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அது இதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் இல்லை. படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா பழகுவார், ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தார். அது அந்த இதில் ஏதோ ஒரு இதுவாகிட்டு. ஸோ இப்போ சிஎம் ஆகிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமா துறையிலேருந்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட கேம்பெயின்லாம் போகலான்னு தான் இருந்தேன். அது ஒரு சில இதெல்லாம் இதுவாகிட்டு அப்புறம் ஒரு டிரைவர்களில் ராஜேந்திரன்ட்டு கூட நான் பேசினேன். நம்ம ஏரியா தானே அவங்க. ஆமாம் சார். ரொம்ப சந்தோஷம்தான், நல்ல விஷயம். ஸோ இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன படங்கள் உங்களுக்கு போயிட்டுருக்கேன்? அதே இப்போ அரசன் போது இவரோட இதுலேயே அடுத்தது ராஜன் வகைரா சொல்லியிருக்காரு. வடச்சென்னை 2 இருக்கும். அது இல்லாமல் ரிலீஸ்க்கு நிறைய படங்கள் இருக்குது. தெலுங்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதர் லாங்குவேஜில் நடிக்கிறீங்க, தமிழ்லையும் நடிச்சிட்ருக்கீங்க. எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்? இல்லை, நம்மளுக்கு எப்பவுமே தமிழ் தானே. தெலுங்கு பிடிக்கும், தமிழ் தான். நம்ம இங்கேருந்து தானே போகிறோம், இங்கே பார்த்துட்டு தானே கூப்பிட்டாங்க. மதுரைக்கு வேறு ஒரு படம் ஷூட்டிங் போகிறேன். நெப்போலியன் சார் அதே ஃப்ளைட்டில் தான் வர்றாரு மதுரைக்கு. ஆக்சுவலாக நம்ம எனக்கு கொடுத்த டிக்கெட் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க போல. நடிகர் வராங்கன்னொன்னே நான் முதல்ல போனோன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. அது அப்புறம் போகிறேன், கூப்பிட்டாங்க. சார் சாரி சார் மாற்றி கொடுத்துன்னு சொல்லிட்டு 8வது ரோலையும் 9வது ரோலையும் உட்காந்துருக்கேன். ஃப்ளைட் லேண்ட் ஆனப்புறம் ஏஞ்சி பார்த்து என்னை பார்த்து சிரிச்சார். பழக்கம் இல்லை, எதுக்கு சிரிக்கிறாரு அப்படின்னு விட்டார். அப்புறம் வெளியே போய் காருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். முடிச்சுட்டு வந்தார். வந்துட்டு கட்டி பிடிச்சி, ஐயோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க செங்காத்து பூமியில், என்ன இழைச்சிட்டிங்க அப்படின்னு. எப்போவுமே நேரில் கொஞ்சம் இழைச்சா மாதிரி இருக்கும், ஸ்க்ரீனில் பெருசாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாரு. நிறைய பேர் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி மற்ற ஏதாவது படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு இப்போல்லாம் அதான் அவுட்டுக்கு இருக்குது. அவுட்டுக்கு வந்து அவுட் படத்துக்கு ரஜினி சாரே கூப்பிட்டு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரே ஃபோட்டோ எடுத்தார். அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய படங்கள் அது மாதிரி இருக்குது. இந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இது வந்து நான் நல்லா பண்ணேன், அதாவது பர்சனலாக சொல்கிறேன், மூவியை தாண்டி நான் இந்த படத்தில் நல்லா நடித்தேன், பட் இந்த படத்தை யாரும் கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி. சேவர்குடின்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, நியூ ஃபேஸ் தான் அது. அந்த ப்ரொடியூசருக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒருத்தர் வந்தார் ஷோ பார்க்குறதுக்கு. அவர் பார்த்துட்டு பிரேக்கில் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தார். கம் வில் டேக் ஃபோட்டோ, திஸ் இஸ் வில்லன்ஸ் ஃபிலிம். அதெல்லாம் ரொம்ப பெருமை. அது அவர் வந்து ஹீரோவை கூட விட்டுட்டார். அப்படி ஒரு ரோல் அது. ஆனால் அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சூரன் சட்டக்கல்லூரி, அதான் அதுக்கப்புறம் தான் ஹீரோவாக கூப்பிட்டது. நம்மளை டுவெல் ரோல் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் படங்கள் போகாததுனால நம்ம பேசப்படல. அந்த படங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். அத்தனை ப்ரொடியூசர்ஸும் ஷோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட அப்படி பேசினாங்க. ஸோ இப்போவும் ஒரு நல்ல ரோல் வந்தால் ஹீரோவாக நான் வந்து பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக வந்தால் பண்ணுவோம். இப்போ நடுவில் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், ஒரு லீடுக்கு தான். இப்போதைக்கு என்கிட்ட ப்ரொடியூசர் இல்லை அப்படின்ட்டு. ப்ரொடியூசரோடு வந்தால் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஆன்மீக பர்சனா நீங்கள்? கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, கட்டமும் கொஞ்சம் நம்புவோம். அதுதான் நடக்குது. நம்மளுக்கு மட்டும் பார்க்கல, எல்லா சைடும் வந்து பார்க்குறோம்ல. சில பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் அதுபடி தான் நடக்கும். இல்லை, ரொம்ப சின்ன ஆன்சராக இருக்குது, பட் ஷார்ப்பான ஆன்சராக இருக்குது. இல்லை, அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறோம், பெரிய ஹாஸ்பிட்டலில் போவோம், சரியாகாது. சும்மா தெருமுனையில் ஒரு டாக்டர் போனால் சரியாயிடும். அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்குறதுலேருந்து எல்லாமே அப்படி தான். எல்லாருமே கரெக்டாக சொல்லிட மாட்டாங்க.
நம்மளுக்கு சூட் ஆகிறவங்க இருப்பாங்க, அது கிடைக்கணும், அவங்க கிடைக்கும். அதான் ஒருத்தர் குரு அமையணும்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் சூட் ஆக மாட்டாங்க. அது அமைஞ்சிடுச்சுன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அது கிடைக்கணும், முதல்ல அது தேடணும், அதுதான் விஷயம். ஆனால் அது இப்படி தான் நடக்கும். நம்ம தப்பான ஆளை போய் பார்த்துடுறோம், அவ்வளோதான். நல்ல நேரம் வரும்போது தான் கரெக்டான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும். ஐயோ, நம்ம என்னமோ ஆன்மீகம் வந்து பேசுகிறோம். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க சார், ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாரும் ஜெயிச்சா வந்து பெருசாக ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, தோத்துட்டா ஃபஸ்ட்டு ஜாதகம் தான் பார்ப்பாங்க. அதான் பார்ப்பேன். நம்ம எடுத்தோன்னே ஜெயிச்சுட்டுனா தெரியாது, என் திறமையில் வந்தேன் அப்படின்ட்டுவாங்க. கஷ்டப்பட்டு வந்து இந்த காலகட்டம் வந்தால் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வரும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியும், ஓ இது நம்ம கையில் எதுவும் இல்லை, இதுதான் வேலை செய்யுது. ரஜினி சார் கூட சொல்லியிருப்பார்ல மேடையிலலாம், ஒரு படம் பெரிய ஹிட்டு, இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் பாராட்டுறாங்க, கடைசியில் என்ன சொன்னார், நேரம். அவரு நினச்சா சொல்லாமல், என் திறமையில் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், திறமை அப்படின்னு சொல்லாமல், அந்த மாதிரி இடத்துல அவர் சொல்லி அவர் இப்போ எல்லோரும் உணர்ந்து தான் வராங்க. எல்லா ஃபீல்ட்லையும், சினிமாலன்னு கிடையாது, சினிமா அரசியலில் உடனே தெரியுது, அது எல்லா ஃபீல்ட்லையுமே அது இருக்குது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து படங்கள் வரும், நீங்கள் நல்ல ரோல்லாம் நிறைய பண்ணீங்க. இப்போ பிளாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார், தொடர்ந்து நம்ம. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.